Hi, hello people. Welcome back to our channel Visualize with Winnie. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரிசல்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெளில வந்துருந்துச்சு. ஸோ என்னால் வந்து எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல சின்ஸ் நான் வந்து லா காலேஜில் அட்மிஷன் எடுத்ததுனால. ஸோ ஹாஸ்டலில் இருக்கனால இந்த மாதிரி தான் வந்து என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சது. பட் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்னொன்று பாஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த இன்ஸ்டியூட் போகிறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பாஸ் ஆகலைன்னா ஏன், என்ன ரீசன், நிறைய பேர் நிறைய வீடியோ அமைச்சுட்டு செட்ரூ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணியிருக்காங்களா, ரிசர்வேஷனில் மிஸ்டேக் இருக்குது, அதில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபெயிலானவங்க அடுத்து நான் என்ன பண்ணணும், ஐ வெரி டிஸ்டர்ப்லாம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பர்சனலாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து யூ காட் அ ஃப்ரீ டைம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் டன் பிக். அண்ட் இது வந்து உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஆல்வேஸ் கீப் இன் யோர் மைண்ட், இதை தாண்டி வந்து மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ எந்த டேவுமே என்னோடய குரூப்லேயும் நான் இதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது வீடியோ பார்க்குறது இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா போய்க்கலாம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ண முடியுமோ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். நிறைய பேர் போகிற இன்ஸ்டியூட்ஸ் வந்து சங்கர், செகண்ட் திங் இஸ் வெட்ரி, தேர்ட் திங் இஸ் அப்போலோ, அதுக்கப்புறம் சுரேஷ். இதுதான் வந்து நான் மேக்ஸிமம் பீப்புள் ஜாயின் பண்ணி வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பர்சனலாக நான் இந்த எந்த இன்ஸ்டியூட்டுமே படித்தது கிடையாது அண்ட் நான் இவங்களை ப்ரொமோட்டும் பண்ண கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சீனியர் சொன்ன மேக்ஸிமம் சஜஷன்ஸ் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் நான் போன இன்ஸ்டியூட் எனக்கு பெட்டராக தெரிஞ்ச இன்ஸ்டியூட் ஃபார் பீப்புள் ஹூ கேன் நாட் அஃபோர்ட். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மனிதநேயம் வந்து போகலாம். ஆக்சுவலி அதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு நிறைய ஒப்பீனியன் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களோட டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. நான் வந்து அங்கே மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வந்து போயிருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக லாஸ்ட் டைம் பண்ணி தந்தாங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளீஸ் கோ ஃபார் ஆஃப்லைன். ஆன்லைன் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்லைன் போட்டிங்கன்னா எல்லார் மாதிரியும் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 வீக்ஸ் ஆகலாம், இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் கூட அந்த ஆன்சர் வந்து கிடைக்கலாம். இதே ஆஃப்லைன் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி போகிறீங்கன்னா அவங்க அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து அப்பப்போக்கே கிடச்சிரும், நீங்கள் அப்பப்போக்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரிஃபர் ஆஃப்லைன். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போகிறதா இருந்தாலும், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போகிறதா இருந்தாலும். ஸோ பீப்புள் தோஸ் ஆர் கிளியர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரமாக ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து அடாப்ட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் தோஸ் ஹூ டிடன்ட் கிளியர், அண்ட் நான் நிறைய பேரை பார்த்து இந்த மாதிரி நான் 140 ஸ்கோர் பண்ணியிருந்தேன், இது ஸ்கோர் பண்ணியிருந்தேன், என்னோடய நிறைய அட்டம்ஸ் வந்து இதில் வேஸ்ட் ஆகிடுச்சு சிஸ்டர், இது நான் என்ன பண்ணுறது, இந்த தடவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது தான், இட் இஸ் வெரி வெரி அன்பிரடிக்டபிள். டிஎன்பிஎஸ்சி இஸ் வெரி வெரி அன்பிரடிக்டபிள். நீங்கள் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணலன்னு வந்து உங்களால் சொல்லவே முடியாது. வெரி வெரி ட்ரூ ஃபேக்ட் வந்து அதுதான். ஏன்னா இந்த தடவை வந்து ஆன்சர் கீஸ் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் என்ன போட்டிருந்தாங்க, அவங்க எந்த கொஸ்டின் கரெக்ட் கொடுத்தாங்க, தப்பு கொடுத்தாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா, இல்லை ஆன்சர் கீயே சேஞ்ச் பண்ணாங்களா, வி டோன்ட் நோ எனி திங். ஸோ ஒன்லி திங் வி நோ இஸ் தட் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க, இட் டிடன்ட் ஒர்க் திஸ் இயர். ரிசர்வேஷன் இருக்கட்டும், இது எதுவுமே நம்மளால் இப்போதைக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் மூவ் டு ரியாலிட்டி. அஃப்கோர்ஸ் இப்படிலாம் பண்ணலாமா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இஸ் வெரி லோ, இதெல்லாமே வந்து நம்ம பேசலாம். பட் நம்ம எவ்வளோ தூரம் பேசி எங்கே போகும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். அண்ட் இன்னொன்று, நிறைய கேஸ் போட்டாச்சு, நிறைய விஷயம் பார்த்தாச்சு. லாஸ்ட் இயரே வந்து கேஸ் போயிட்டு இருந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஹவ் பீன் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங். இன்னுமே வந்து அது இன்னும் டிட்டோரியேட் ஆகுதே தவிர வந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் நடந்ததுலாம் வந்து நான் இதை பார்க்கல. ஸோ ஆல் ஐ டெல் யூ இஸ், நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பேக்கப்போ இல்லை செகண்ட் ஆப்ஷனோ என்றைக்குமே வச்சுக்கோங்க. அது வந்து இட் வில் கிவ் யூ எட்ஜ் ஓவர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக சிலபஸ் வர சில எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டம் கொடுக்கலாம், இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க மாட்டீங்க. நான் இதை மட்டும் தான் நம்பி இருந்தேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. யூபிஎஸ்சி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு டெல் யூ தட் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். மேபி நீங்கள் மெயின்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம், தமிழில் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வேணும். மற்றபடி ஒரே புக்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்கிறது. ஆல்ரெடி நீங்கள் படித்த பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதே தான் வந்து ரிப்பீட் ஆகும், எக்ஸப்ட் தமிழ்நாடு யூனிட் 8, யூனிட் 9 தவிர அது எல்லாமே வந்து வரும். ஸோ this is all about it that I want to tell you about this examination. And coming to the last part of the
திங் என்னோடய ரிசல்ட். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் கிளியர் ஆகலை. ஸோ எனக்கு கிளியர் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும். பிகாஸ் அவங்க பிசி கேட்டகரி ரிசர்வேஷன் போடும்போதே வந்து கெஸ்ட் இட். பிகாஸ் 134 நினைக்கிறேன் எனக்கு வந்து டென்டேட்டிவ் கீழே இருந்தது. என்னோடய ஒரிஜினல் மார்க்ஸ் வரும்போது இட் வாஸ் 138. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பிசிக்கு நிறைய சீட் இருக்கும்போதே அப்படி தான் எனக்கு கிளியர் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் ப்ரைவேட் கீழே வந்து மை ஸ்கோர் வாஸ் லைக் 138 above. அண்ட் ஆனால் டென்டேட்டிவ் கீ வரும்போது இட் வாஸ் ஜஸ்ட் 130. ஸோ அதிலே வந்து ஐ கெஸ்ட் இட் அவுட், இட் வில் நாட் ஒர்க் திஸ் டைம். ஏன்னா ரிசர்வேஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே உங்களுக்கு சப் ரிசர்வேஷன் வந்து வரும் இல்லையா, பிஎஸ்டிஎம். ஸோ இட் வில் நாட் ஒர்க் அவுட்னு எனக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று இருந்தது. ஓகே லெட்ஸ் சி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ்னு சொல்லி தான் இருந்தேன். ஸோ ஐ டிடன்ட் கிளியர் திஸ் இயர். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நான் என்னோடய லாவை வந்து பேக்கப்பாக வச்சுருக்கேன். ஸோ எனிபடி இஸ் கிவன் 2 or more attempts, ஐ வில் சஜஸ்ட் யூ திஸ். நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்ல வரல, ஃபுல் டைமாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது உங்களோட பேஷன். அட் லாஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுறதோ அது வந்து பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் சஜஷன் ஃப்ரம் மை சைட். ஸோ கீப் ப்ரிப்பேரிங், கீப் ஆஸ்பைரிங். அடுத்த குரூப் 2 வருது. இட்ஸ் ஓகே இஃப் யூ ஹவ் ஃபெயில்டு இன் குரூப் 1. நம்பிக்கையாக வந்து குரூப் 2 வந்து கொடுங்க. இதில் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டு கூட நீங்கள் இதவே ஒரு பேக்கப்பாக வச்சு கூட குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் முதல்ல எக்ஸாம் வந்து இட் இஸ் அரவுண்ட் த கார்னர். நானும் காலேஜ் போயிட்டு என்னால் முடிஞ்ச டைமில் வந்து படிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா படிங்க. ஸோ ஆஃப்டர் தி எக்ஸாம்ஸ் வில் மீட் யூ சூன். Until then, it's bye from Vinita.